எல்லோருக்கும் நமஸ்காரம். 2025 நூற்றாண்டு காண்கின்ற 2 இசைக்கலைஞர்கள். ஒன்று என்னுடைய குருநாதர் மதுரை டி. கிருஷ்ணய்யங்கார், இன்னொன்று எனது தந்தையார் டாக்டர் டி.வி. குப்புசுவாமி. இசை துறையோட ஏந்த குடும்பம் எங்களுடைய குடும்பம். பல இசைக்கலைஞர்களோடு தொடர்பு இருந்தது தந்தையாருக்கு. அந்த தொடர்பு இன்று வரைக்கும் நானும் அந்த தொடர்பை எல்லோருடையும் வைத்து கொண்டிருக்கின்றேன். 1925 ஆகஸ்டில் பிறந்தவர் என்னுடைய தந்தையார். ஏப்ரல் 20, 1925 பிறந்தவர் மதுரை டி. கிருஷ்ணய்யங்கார். என் தந்தையாரை விட 3-4 மாதங்கள் மூத்தவர். நேற்று மூர்த்தி மாமா பேசினார். எப்பொழுது எங்கள் குடும்பத்துக்கு அவருடைய தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, வி.வி. சடகோபன் இசை உலகிலிருந்து திரை உலகிலிருந்து இசை உலகிற்கு 1945-46 வந்தார். அப்போது அவருக்கு பக்கவாத்தியம் வாசித்த முக்கியமான மிருதங்க வித்வான் என்னுடைய குருநாதர் மதுரை கிருஷ்ணய்யங்கார். அதாவது அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரையும் நான் இங்கே பார்க்கல, ஆனால் கேள்விப்பட்டிருப்பார் வித்வான் சுந்தரேசன். அந்த காம்பினேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, வி.வி. சடகோபன், சேதுராமையா கிருஷ்ணய்யங்கார். வி.வி. சடகோபன், அழகிரிசாமி கிருஷ்ணய்யங்கார். வி.வி. சடகோபன், திருப்பார்கடல் வீரராகவன், கிருஷ்ணய்யங்கார். இவ எல்லாருமே சமகாலத்தவர், கச்சேரிக்கு வாசிக்கக்கூடிய இவர்கள் என்று உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் என்னால் 1955 மயிலாப்பூரை விஷுவலைஸ் பண்ண முடியும். எனக்கு தொடர்பு நான் நேற்று சொன்ன போல் 1954 ஸ்ரீராமநவமி அன்னைக்கு வி.வி. சடகோபனோட மூத்த மகன் ராகவன் எனக்கு தத்தித்துவம் ஆரம்பித்தார் வாத்தியார். அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட்டு. நான் இங்கே சென்னைக்கு வந்தப்போ அவர்கிட்ட நேரடியாக கற்றுக்க முடியல. ஆனால் என்னுடைய சிஷ்யெல்லாம் கச்சேரி மேடையில் தான். 63 71 கிருஷ்ணங்கார் கெஞ்சிரா, நான் மிருதங்கம் பின்னாடி. அதனால் எனக்கு சிக்ஷைன்னு வந்தாக்க அதில் தான். அதுக்கப்புறம் பல விஷயங்கள், விஷய ஞானம் எனக்கு ஊட்டியவர். அதனால் அன்றைக்கே நான் சொன்ன மாதிரி ஆரம்ப பாடம் ராகவையர், நுண்ணறிவு கொடுத்தவர் கிருஷ்ணய்யங்கார், இப்போ ஞானத்தை கொடுக்குறவர் டாக்டர் டி.கே. மூர்த்தி. இந்த நூற்றாண்டை கொண்டாடுவதில் லக்ஷ்மி குப்புசாமி ட்ரஸ்ட் மிகவும் பெருமை அடைகிறது. அதில் தனியாக ப்ரேயர்னு நான் வைக்காமல், நீங்கள் நோட்டீஸ் பார்த்தேன்னாக்கா டெடிகேஷன் ரிசைட்டல்னு போட்டிருக்கேன். அந்த குடும்பத்தில் வந்த 2 அவருடைய பேரர், திரு கார்த்திக் ஆன் தி மிருதங்கம், அவர் சீனியர். ஐ திங்க் பெரியம்மா பேர் ராஜலக்ஷ்மி இல்லையா, உஷாவுடைய பிள்ளைகள். ஸோ இவ 2 பேரும் இசை ஆர்வத்தை இருந்து இசைத்துறைக்கு முழுமையாக வந்திருக்கிறார் கிஷோர். அவர் அவருடைய தந்தையாரும் தாயாரும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார்கள். குருநாதர் கிஷோருடைய குருநாதர் வித்வான் சுந்தரேசன் வந்திருக்கிறார். இப்போ நாங்கள் அது ப்ரேயருக்கு பதிலாக
இவங்க ரெண்டு பேரையும் டெடிகேஷன் ரிசைட்டல் என்று நான் இதை அழைக்க விரும்புகின்றேன். கிஷோர், கார்த்திக், ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ்.
பொதுவாகவே எல்லாத்துக்குமே குருவனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம், முக்கியமாக சங்கீதத்துக்கு. திரு சுந்தரேசன் அவர்களை குழந்தைகளை ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். கிஷோர். பரவாயில்ல, அது வந்து அதில் ஒரு நான் சொல்கிறேன். அதில் ஒரு புஸ்தகம் இருக்குது, மாத்திரம் மாற்றி கொடுத்துட்டாரு. இது வந்து 1993 நானும் என்னுடைய தந்தையார் குப்புசாமி அவர்களும் எழுதி கிருஷ்ணய்யங்காருக்கு டெடிகேட் பண்ண புஸ்தகம். இதில் திருப்புகழ் தாளத்துக்கு மோரா திதிகணத்தம் இருக்குது, அவருடைய ஐடியாஸ். அதை நான் சொன்னேன். இது இப்போ பேப்பர் எடிஷன், இது பேப்பர் புக் எடிஷன் வந்திருக்கு. ஸோ நேற்று தான் வந்தது. ஸோ இந்த முதல்ல அவர் கொடுக்கணுன்னு இந்த புஸ்தகத்தை மாற்றி கொடுத்து, அண்ணாக்கான தம்பியானு எல்லாம் ஒன்று தான், மற்றபடி சொல்லிய மொமெண்டோ. ஓகே. It's a rhythm in historical cognition, written in 1993. இந்த மறைந்த மாமேதைகளை குறித்து ரெக்கார்டிங்ஸ் கிடையாது, அதிகமாக எழுத்துக்களும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் மயிலாப்பூரிலேயே ஒரு 20-30 வருஷம் வாழ்ந்த ஒரு கலைஞர் அவரை குறித்து ஒரு சின்ன காணொளி ஒரு அரை மணி நேரம் தயார் செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர் என்னுடைய நண்பர் வித்வான் சுந்தரேசன் அவர்கள். வாத்தியார் பண்ணின ஒரு பல்லவி அதை அவர் பாடியிருக்கார். அனந்தராமன் மாமா சொல்லி கொடுத்து அவர் பாடியிருக்கார். ஸோ இதை அந்த காலத்தில் அவளுடைய அட்லீஸ்ட் தாட் ப்ராசஸஸ் தெரிகிற மாதிரி அவள் என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அது. அதனால் கண்டிப்பாக அது கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ இன்னொரு அரை மணி நேரத்திற்கு மிருதங்க மாமேதை மதுரை டி கிருஷ்ணய்யங்கார் அவர் குறித்து நாங்கள் லக்ஷ்மி குப்புசாமி ட்ரஸ்ட் தயாரித்த ஒரு சிறிய காணொளி உங்களுக்கு.
மிருதங்க மாமேதை மதுரை டி. கிருஷ்ணய்யங்கார் நூற்றாண்டு நினைவுகள். பக்தியும் ஞானமும் கலந்து வாழ்ந்த கலைஞர் மதுரை கிருஷ்ணய்யங்கார் அவர்கள். சப்தம் பிறந்த இடத்தில் சகல கலைகளும் பிறக்கும் என்று உறுதியாக நம்பியவர். தாளங்களை ஒட்டி தாளக்கருவிகள் எவ்வாறு இசைக்குமோ அதை பூர்ணமாக உணர்ந்தவர். அட்டகண மரபு, பஞ்சமுகம், பஞ்சதாளம், 108 தாளம் ஆகியவை குறித்து அடிக்கடி பேசுவார். 108 தாளங்களில் அமைந்த திருப்புகழ் பாடல்கள் குறித்து சுட்டிக்காட்டுவார். 1925ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி திருமாமகள் அம்மையாருக்கும் தேசிக ஐயங்காருக்கும் மானாமதுரை அருகில் உள்ள பாப்பாங்குளம் கிராமத்தில் இவர் பிறந்தார். தாய் வழியில் பூச்சி சீனிவாச ஐயங்கார் உறவு முறையும் உண்டு. இவர் தனது மூத்த சகோதரரான மதுரை டி. சீனிவாச ஐயங்கார், பாபு ஜலதரங்கம் சீனிவாச ஐயங்கார் என்றும் கூறுவார்கள். அவர்களிடம் வாய்ப்பாட்டு, மிருதங்கம் ஆகியவை கற்றார். பின்னர் காரைக்குடி முத்து ஐயரிடம் சிறிது காலம் பயிற்சி பெற்றார். டி.ஆர். மகாலிங்கம், மதுரை மணி ஐயர், மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர், வி. சடகோபன், மணக்கால் ரங்கராஜன் போன்ற கலைஞர்களுக்கு மிருதங்கம் வாசித்துள்ளார். பாலக்காடு மணி ஐயர், பழனி சுப்பிரமணிய பிள்ளை, சி.எஸ். முருகபூபதி போன்ற மிருதங்க மேதைகள் இவரை விரும்பி கஞ்சிரா கலைஞராக ஏற்றுக்கொண்டனர். கொன்னக்கோல் சொல்வதில் இவர் வல்லவர். சிறப்பாக பாடக்கூடியவரும் கூட. நமஸ்காரம். கிருஷ்ணங்காரை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். மகா சாதுவர், முருகன் பக்தர். ஐயங்காரில் இந்த மாதிரி ஒரு முருகன் பக்தன் இருக்கிறது அன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுட்டேன். அவரை முதல் நான் பார்த்தது தூத்துக்குடியில் ஒரு ஸ்டோரில் கச்சேரி. மணி இருக்காரு, அவரோட அப்பா குப்புசாமி பாட்டு நல்ல வடிவில் கிருஷ்ணப்படி நான் பிறந்தங்கம் கிருஷ்ணங்கார் கெஞ்சிரா. அன்றைக்கி தான் முதல் நான் அவரை பார்க்குறேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய கச்சேரி பண்ணியிருக்கோம். கெஞ்சிராவில் ரொம்ப நல்லா வாசிப்போமா. புத்தாரி வேதாவர் கண்டனடை வாசிக்கிறது ரொம்ப பிரமாதமாக வாசிப்பேன். கண்டனடை அதில் நிறைய சொல்லலாம், தயங்கடத்தம் தான் வாசிப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். புத்தாரி பெரிய வேதை. நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நம. எல்லோருக்கும் நமஸ்காரம். மகாவித்வான், மிருதங்கம், கஞ்சிரா, கொன்னக்கோல் மற்றும் லய மேதை மதுரை ஸ்ரீ கிருஷ்ண ஐயங்கார் அவருடைய 100ஆண்டு விழா இப்போது கொண்டாட இருக்கின்றோம். அது நிமித்தமாக எனக்கு எங்கள் அப்பா வித்வான் எம்.எஸ். அனந்தராமன், எங்கள் சித்தப்பா எம்.எஸ். கோபாலகிருஷ்ணன், என்னுடைய தாத்தா பரூர் சுந்தரமையர், இவர்கள் மூலமாகவும் இவர்களுடைய தொடர்புனாலையும் அவரை பற்றி எனக்கு நிறைய சமாச்சாரங்கள் தெரிஞ்சுன்னு இருக்கேன். அவரே நான் நேரையும் பார்த்துருக்கேன். ஸோ 1-2 விஷயம் சொல்கிறேன். அவர் பெரிய லயமேதை மாத்திரம் இல்லை, சூரிய பகவானுடைய உபாசகர். சில மந்திரோபதேசமெல்லாம் அவர் எங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருக்கார், அப்பாவும் எனக்கு சொல்லியிருக்கார். இது ஆன்மீகம், அவருடைய ஆன்மீகத்தன்மை. அவருடைய டாட்டர் என் பக்கத்தில் உட்காண்டிருக்கானே, வித்வான் சித்தப்பா எம்.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவருடைய சிஷ்யர் டி. கிஷோர்னு பேர். இவ அம்மா மியூசிக் காலேஜில் வயலின் படித்தா. எங்கள் அப்பா அவளுக்கு குருநாதர். அம்மா பேர் சொல்கிற இவாட்டிலே பரம்பரையாகவும் சங்கீதம் பாட்டு எல்லாரும் இருந்துருக்கு. எங்கள் தாத்தா பரூர் சுந்தரமேருக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான குடும்பம். நிறைய அவள் வீட்டுக்கு விசிட் பண்ணுவா. கச்சேரிகள் முடிஞ்சு அவாட்டில் காஃபி, டிஃபன்னு இந்த மாதிரிலாம் பல இது நடந்திருக்கு. அவளும் எங்காத்துக்கு நிறைய வருவாள்.
வித்வான் கிருஷ்ணய்யங்காரன் நான் நேராக பார்த்துருக்கேன். அவர் வைஷ்ணவ சைவ ஐக்கியமாக்கும். நெத்தியில் விபூதியும் போட்டுருப்பார், நடுவில் ஸ்ரீசோர்ணம் போட்டுருப்பார். இந்த ஃபிகர் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் அவளுடைய பர்சனாலிட்டி. அவளுக்கு எந்த பேதமும் கிடையாது, சங்கீதத்துலேயும் பேதம் கிடையாது, இது ஆன்மீகத்திலையும் பேதம் கிடையாது. வளர்ச்சி ஒன்றையே விரும்புகிறவா. அவரை பற்றி நான் எப்போ தெரிஞ்சுட்டேன்னா, என்னுடைய பிரம்மோபதேசம் ஏப்ரல் 7, 1965 எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ தியாகராஜ சங்கீத வித்வத் சமாஜத்தில் நடந்தது. அங்கே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அப்பா இவர் தான் மகாமேதை கிருஷ்ணய்யங்கார்னு. பிரம்மோபதேசத்தோட எனக்கு இன்னொரு உபதேசம் பண்ணார். இவர் நிறைய பல்லவிகள்லாம் பண்ணி பல தாளங்களில் பண்ணியிருக்கார். நானும் ஒரு சில பல்லவிகளுக்கு அது வார்த்தையும் போட்டிருக்கேன். அதில் ஒன்று சொல்கிறேன். பிரம்மோபதேசம் முடிஞ்சு இந்த ராகநாதம் பல்லவி உபதேசமும் அன்றைக்கி நடந்தது, எனக்கு நினைவு இருக்குது. அதை பற்றி பிறகு சொல்கிறேன். கிருஷ்ணய்யங்கார் வந்து எங்கள் அப்பாவை ரெகுலராக வீட்டுக்கு வருவார். எங்கள் அப்பாவோட நிறைய கச்சேரிகளுக்கு போவார். அந்த மாதிரி பார்த்துருக்கேன். பக்கத்தில் அறிமுகம் அந்த 1965 ஆச்சு. எனக்கு 7 வயசு. அப்போ இந்த பல்லவி உருவான கதையை நான் சொல்கிறேன். 1950 ஜனவரி 26 எங்கள் அப்பா அம்மாவுடைய மேரேஜ் டே. அது முடிஞ்சு சென்னைக்கு அப்பா வரார். அப்பா வந்த உடனே ஸ்ரீலங்கா டூர் ஏற்பாடு ஆகிறது. ஃப்ளைட்டில் பல ஆர்டிஸ்ட் போகிறார். இந்த டூரை ஏற்பாடு பண்ணவர் தில்லானா மோகனாம்பாள் ஃபேம் பெரியவர் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அதே ஊரை சேர்ந்தவர் அப்பர்சாமி கோவில் தெருவில் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் இருந்தார் கொத்தமங்கலம் சீனு அவர்கள். அவர் நன்னா பாடுவார். இந்த கொத்தமங்கலம் சீனு அவர்கள் யாருன்னாக்கா, இந்த எஸ்விஎஸ் மணின்னு கிரிக்கெட்டர், இந்தியாவுக்கு கிரிக்கெட் பிளேயர்னா அவருடைய அப்பா. அதே சமயத்தில் தம்புரா கணேசன் அவருடைய அப்பா. அதே சமயத்தில் திண்ணிய வெங்கட்ராமையருடைய மாப்பிள்ளை. இவா 2 பேர் கூட மற்ற கலைஞர்களோட யாரெல்லாம் இருந்தான்னா, எங்கள் அப்பா MS அனந்தராமன் இருந்தார், மதுரை கிருஷ்ணய்யங்கார் இருந்தார். ஃப்ளைட்டில் யாழ்ப்பாணம் போயின்னு இருக்கா. கொலம்போ, யாழ்ப்பாணம், இங்கெல்லாம் கச்சேரிகள், அந்த ட்ரூப்போட கச்சேரி ஏற்பாடாயிருக்கு. அப்போது ஃப்ளைட்டில் போயின்னு இருக்கும்பொழுது மதுரை கிருஷ்ணய்யங்கார் வந்து அப்பா கிட்ட சொல்கிறார், சுவாமின்னு இப்படி ஒரு தாளம் இருக்குது, ஆதி தாளம், அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகள் போட்டு சொல்லுங்களேன். இது நம்ம இந்த மாதிரி பல்லவிகள், ராகதானம் பல்லவிகளில் இந்த மாதிரி பல்லவிகள் செய்யலாமே அப்படின்னார். ஓ பேஷா செய்யலாம் அப்படின்னு சொன்னார். அந்த தாளம் எப்படி வரும்னா, ஆதி தாளம் தான், சௌஸ்ரீ ஜாதி திருப்பட தாளம். 1 2 முதல் 2 இடங்கள் 4 கலை, 1 2 அடுத்த 2 இடம் வந்து 2 கலை, 1 2 அடுத்த 2 இடம் வந்து 1 கலை, 1 2 அடுத்த 2 இடம் வந்து அரைக்கலை. தாளத்தை 4ஆக டிவைட் பண்ணிவிட்டான். ஸோ இந்த தாளம் சௌஸ்ர ஜாதி திருப்பட தாளம் 4 காலம் அப்படின்னு சொல்லு அப்படின்னா, அதில் வந்து 4 கலை சவுக்கட்டில் 9 தள்ளி பல்லவி ஆரம்பம். ஸோ இந்த பல்லவி வந்து இப்படி இருக்கு. தாளம் எப்படி இருக்கு, வார்த்தைகள் என்ன செய்யலான்னா, அப்பா கிருஷ்ணய்யங்கார் 2 பேருமே சம்ஸ்கிருதத்தில் நல்ல புலமை பெற்றவர்கள். அதில் அப்பா என்ன சொன்னால், அப்பா வந்து 1924 பான், கிருஷ்ணய்யங்கார் 1925. அதில் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, 1925 பானில் RS மனோகர்னு ஒரு சிறப்பான நடிகர் வருவார். அவர் வந்து அப்பாவுக்கு பச்சைபாஸ் காலேஜ் கிளாஸ்மேட்டு. காளிதாசாஸ் ஒர்க்கெல்லாம் சான்ஸ்கிரிட் ட்ராமா, தமிழ் ட்ராமா எல்லாத்துலேயும் 2 பேரும் நடிப்பா, மியூசிக் அப்பா போடுவார். அதனால் சம்ஸ்கிருத ஞானம் அப்பாவுக்கு நல்லா உண்டு. இந்த பல்லவிக்கு அப்பாவோட காலத்தில் பச்சைபாஸ் காலேஜில் இன்சார்ஜ் வந்து டோயன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ராமசுவாமி முதலியார், லக்ஷ்மண சுவாமி முதலியார். இதெல்லாம் ஃபார் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இதை ஒட்டி சொன்னால் தான் உங்களுக்கு அது போய் சேரும். என்னோட ஞாபகத்திலே வச்சுட்டு இருந்தால் அது வெளியிலே போகாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மானீத்த குண சுக்ஞான துரீன அப்படின்ற வார்த்தை சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறா. இதை வந்து இவா வந்து ஸ்ரீலங்கா போயிட்டே இருக்கும்பொழுது இந்த பல்லவியை தோடி ராகத்தில் செட் ஆகுது. தோடி ராகத்தில் சொல்லி இந்த வார்த்தைகளை போட்டு இந்த 4 காலம் உள்ள ஆதி தாளத்தில் செட் பண்ணுறா. ஸோ இது அவருடைய ஞாபகார்த்தமாக எனக்கு என்னுடைய பிரம்மோபதேசத்தன்னைக்கு அப்பா எனக்கு சொன்னது. என்னுடைய இடது பக்கத்தில் உட்காண்டிருக்கிறது மிருதங்க வித்வான் மதுரை டி கார்த்திக்.
இவருடைய மாமா ரங்கராஜன் சார் அவருடைய டிசைபிள். ரங்கராஜன் சார் மதுரை கிருஷ்ணங்காருடைய மகன். இவருடைய அரங்கேற்றத்துக்கு OS தியாகராஜன் அவர்கள் பாடினார், அடியன் வயலின் வாசித்தேன். இந்த ப்ரோக்ராமுக்கு சம்மந்தப்பட்டவா இந்த மதுரை கிருஷ்ணங்கார் ஃபேமிலியில் இருக்கிறவா என்னுடைய ஃப்ரேமில் இருக்கா, அது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அந்த பல்லவிக்கு வரேன். மானீத குண சுக்ஞான துரீண என்ற பல்லவி, தோடி ராகம், சதுரஸ்ர ஜாதி திரிபுட தாளம் அல்லது ஆதித்தாளம். 4 காலம், 4 டிவிஷனில் இருக்குது. 4 களை, 2 களை, 1 களை, அரை களைன்னு சொல்லலாம். இப்போ நான் பாடுறேன். மானீத குண சுக்ஞான மானீத குண சுக்ஞான ஆயதுரீண கமானீத 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 குண சுக்ஞான ஆயது உரி கமாங்க நீ தய குண சுக்ஞான ஆயது உரி கமாங்க நீ தய குண சுக்ஞான ஆயதுரீண கமானீத 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 குண சுக்ஞான 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 ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.
நந்திகேஸ்வர சமாரம்பாம் மிருதங்க ஸ்ரீ கிருஷ்ண மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். தாத்தாவுடைய ரிமெம்பரன்ஸ் டேக்கு வந்து டெல்லி மணி மாமா இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறது வந்து எங்களோட ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய பாக்கியம். இதில் எங்களுக்கும் கலந்துக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தாத்தாவை பற்றி பேசணும் அப்படின்னா, டு பி ட்ரூ, தாத்தாவை நாங்கள் பார்த்ததே கிடையாது. பிகாஸ் அம்மா 9th படிக்கிறச்சே தாத்தா வந்து காலமாயிட்டார். ஸோ எங்களுக்கு எல்லாமே வந்து என்னோட மாமா சொல்லி கொடுத்து தான் வந்து நாங்கள் கற்றுண்டு வளர்ந்துருக்கோம். தாத்தாவுடைய தம்பி மதுரை ராமசாமி ஐயங்கார், அவரை நான் வந்து அவர்கிட்ட நான் பிறந்தோடனே 2-3 வருஷம் அவர் கையில் தூக்கி வளர்த்த பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த ஒரு வாசனையோ என்னவோ தெரியல, மிருதங்கத்து மேலே ஒரு அதீத ஈடுபாடு எனக்கு. ஸோ என்னோட தம்பி வந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்கான், நான் வந்து மிருதங்கம் வாசிச்சுட்டு இருக்கேன். தாத்தா வந்து ஒரு பேசிக்காக ரா ஹேண்ட் ஆத்துக்கு வந்தாலும் அவர் ஒரு விகல்பமே இல்லாமல் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்மா. ஸோ யார் வந்தாலும் நோட்டை ரொப்பி கொடுத்துருவார். அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் அவரோட புண்ணியத்தில் ஏதோ நாங்கள் வந்து வாசிச்சுட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு இருக்கோம், நன்னாவே இருக்கோம். அண்ட் சிலபஸ் வைஸ் பார்த்தா ஒரு ரா ஹேண்டுக்கு வந்து பேசிக்காக தாத்தி தம்னம்லேருந்து ஆரம்பித்து ஒரு பேசிக் லெசன்ஸ் நிறைய பாடாந்திரங்கள், விரல் சுத்தம், பாடாந்திர சுத்தம்லாம் வந்து இந்த ஸ்கூலில் ரொம்பவே இன்ட்ரென்சிக்காக கவனிக்கிற மாதிரியான விஷயங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து ராமசாமி ஐயங்கார் தாத்தா வந்து நிறைய அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி எங்களுக்கு வந்து அதை ஒரு பெரிய சிலபஸாக போட்டு, அந்த ஸ்க்ரூட்டினைசேஷனால இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து we are running our lives in மிருதங்கம். with utmost gratitude to my tatas. ஸோ அவள் வந்து இப்போ ரா ஹேண்டு கற்றுக்கிறா, மிருதங்க சங்கீத பற்றியே தெரியாத ஒருத்தர் வரா. அப்படிங்கும் போது ஒருத்தர் வந்து தாத்தி தோணுமே ஆரம்பிக்கிறா அப்படின்னா அவளை வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கையோட சொல்லி கொடுக்கணும். அவள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு மணி நேரம் வாசிச்சா ஒரு 3-4 வருஷத்துல ஒரு சின்ன சின்ன கச்சேரிகள் மேடை ஏறத்துக்கு ட்ரை பண்ணலாம், பாட்டுக்கு வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு சிலபஸ் வந்து பேக்கடா தாத்தா வச்சுட்டு போயிருக்கா. அவர் கடல் அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டார். எங்களால் முடிஞ்சது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு உழைச்சுட்டு இருக்கோம். தாத்தாவை பற்றி பர்சனலாக பேரனா பேசுறதுக்கு வந்து நிறைய இருக்கு. ஒரு விதத்தில் எங்களுக்கு வந்து அவர் இல்லையே அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் எப்பவுமே உண்டு. அவர் இருந்திருந்தாருன்னா மேபி நானும் இந்த தம்பியும் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு தாத்தாவுடைய ஹாப்பினஸோடையே இருந்திருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மெட்டர்னல் தாத்தா மிஸ்ஸிங் தான் அது எப்போவுமே. ஸோ ஃபேமிலி வைஸ் பார்த்தா தாத்தா வந்து அம்மா, அப்பா, மாமா வந்து ராஜப்பா, கேசி ராஜப்பா அவர்கிட்ட வந்து கத்துண்டார். கேசி ராஜப்பா சார் வந்து லாய்ட்ஸ் ரோட்ல இருக்கார், அவைஷன்முகம் சாலையில். அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தாத்தா கிட்ட கத்துண்டு மாமாக்கு சொல்லி கொடுத்தார். அண்ட் ராமசாமி தாத்தா வந்து அதை சூப்பர்வைஸ் பண்ணி கைட் பண்ணார். ஸோ இவாளோட ஆசீர்வாதத்தில் எங்களுக்கு இன்னைக்கு என்னன்னா சிலபஸ் ஓரியன்டா இன்னைக்கு எங்கள்கிட்டையும் ஒரு 10 குழந்தைகள் படிக்கிற அளவுக்கு தாத்தா வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை குருவே நமஹ. எனது குருநாதர் மிருதங்க மாமேதை மதுரை கிருஷ்ணய்யங்கார் குறித்து ஒரு நினைவஞ்சலி என்று இதை கொள்ள வேண்டும். 35 ஆண்டுகள் தொடர்பை 30 நிமிஷத்துல விளக்க முடியாது. இதை நான் சொல்லும் பொழுது 1954 1979 வரைக்கும் நான் என்னுடைய குருநாருடைய தொடர்பில் இருந்தேன். இதில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை சில வருடங்களை குறியிட்டு தெளிவாக்க விரும்புகின்றேன். ஒரு மிருதங்க மேதை என்று சொல்லும் பொழுது அடுத்ததாக வர வேண்டிய கேள்வி, இவர் யாருடைய சிஷ்யர் என்ற கேள்வி வரும். பல குடும்பங்கள்ல இருந்தது போல
இவருடைய தமையனாருடைய சிஷ்யர். ஜலதரங்கம் பாபு சீனிவாச ஐயங்கார். ஜலதரங்கம் பாபு சீனிவாச ஐயங்கார் யாருடைய சிஷ்யர்னு பார்த்தீங்கன்னாக்க முருகூர்த்தி ஐயாவுடைய தகப்பனாருடைய சிஷ்யர், சிற்சபை சேர்வை. ஒவ்வொரு பிரதேசத்திலும் சில பெயர்கள் ஆரம்ப சிற்றைக்காக பிராபல்யமானது. உதாரணமா பாலக்காடு எடுத்துட்டாக்க எல்லாரும் சாத்தபுரம் சுப்பையர் சொல்லுவா. அதே மாதிரி கும்பகோணம் எடுத்துட்டாக்க ஒரு சில பெயர்கள் அவர்களிடம் ஆறுபாதி நடேசையர் உதாரணத்துக்கு. அது போல ராமநாதபுரம் ஏரியால சிற்சபை சேர்வை ஒரு சிறந்த வித்வான் 19ஆம் நூற்றாண்டு இறுதியில. சிற்சபை சேர்வை, சங்கர சிவம், முருகூபதி ஐயா எல்லாம் உங்களுக்கு தெரியும். எனது குருநாதர் காரைக்குடி முத்து ஐயரிடம் சில காலம் பயின்றார். அந்த காலத்திலேயே அட்வான்ஸ்டு லெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா முத்து ஐயர் அவர்களிடமும் பயின்றிருக்கின்றார். சரி, 1925 ஏப்ரல் 20ஆம் தேதி பிறந்தவர். 54 ஆண்டுகள் தான் உயிர் வாழ்ந்திருக்கிறார். 1979 செப்டம்பர் 26ஆம் தேதி அவர் இயற்கை எழுதினார். அப்போ அவருடைய ஒரு கேரியர் கிராஃப் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சு 20 வயசுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்திருக்கிறார். அதாவது 1945, 46 இதுல யாருடைய தொடர்புல அவர்கள் கச்சேரி மேடைக்கு வந்தார், அதிகமாக வாசிச்சார்னு பார்த்தாக்க, ஒன்று வி.வி. சடகோபன். அவர் பிலிம் வேர்ல்டுல இருந்து 1945க்கு மறுபடியும் பாட வந்து மதுரை கிருஷ்ணயங்கார், வி. சேதுராமையா, வி.வி. சடகோபன் ஒரு ஃபேமஸ் செட். சேதுராமையா கிருஷ்ணயங்கார், அழகிரசாமி கிருஷ்ணயங்கார், திருப்பார்கடல் வீரராகவன் கிருஷ்ணயங்கார். அதாவது 1950, 60 இது சடகோபனுடைய கூடவே நிறைய கச்சேரி வாசிச்சிருக்கார். ரெண்டாவது, மதுரமணியர் விரும்பி போட்டுக்கொண்ட இன்னொரு மிருதங்க வித்வான் எனது குருநாதர். அதாவது ராமபத்ரன் சார் வாசிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மதுரை கிருஷ்ணங்கார், மதுரமணியர் கச்சேரி, கோவிந்தசாமி நாயக்கர், மதுரை கிருஷ்ணங்காரும் நிறைய கேட்கலாம். இது மிருதங்கத்தை பொறுத்த மட்டும் விஸ்வநாதையர், அதுக்கு ஒரு இன்னொரு ஆண்டோட நான் தொடர்பு படுத்த விரும்புகிறேன். மகாராஜபுரம் விஸ்வநாதையருடைய 1956 ஒரு ரெக்கார்டிங் எங்கிட்ட இருக்கு. 2.5 மணி நேரம் மியூசிக் அகாடமி ரெக்கார்டிங். அது எனக்கு கிடைச்ச வரலாற பின்னாடி நான் சொல்றேன். ஸோ அது 1954 தூத்துக்குடியில ஸ்ரீராம நவமி கச்சேரிக்கு வி.வி. சடகோபன் கச்சேரிக்கு வந்தப்போ சடகோபனுடைய மூத்த மகன் ராகவனுக்கும் எனக்கும் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு தத்தி தும்னம் ஆரம்பிச்சார். 1954, எனக்கு அப்போ 7 வயசு. 56 நாங்க சென்னை வந்தப்போ ஒரு பிஸி ஆர்டிஸ்ட்ங்கிறதுனால ரெகுலரா டியூஷன் அவரால் வர முடியாத இருந்தப்போ நான் திருச்சி ராகவேர்ட்ட 3 ஆண்டுகள் பயின்று அரங்கேற்றமும் எனக்கு ஆச்சு. ஆனாலும் தொடர்பு, நட்பு நிலையில என் தந்தையாரோடு எப்பொழுதுமே அவர் வந்து கொண்டிருப்பார். அப்பொழுது நஞ்சுண்டராவ் காம்பவுண்ட்ல இருந்தார். 54 அப்படிங்கிறது என்னுடைய அவரை முதல்ல பார்த்த ஒரு ஞாபகம். தொடங்கி வைத்த தத்தித்துவம் ஆரம்பிச்ச ஒரு காலம்னு சொன்னேன். சிக்ஷை
அப்படின்னாக்க எனக்கு வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்தோ இல்லை நான் வீட்டுக்கு போயோ படிக்கலை. ஏன்னா அப்போ நான் வாசிக்க ஆரம்பிச்சதுனால கச்சேரியில தான் எனக்கு சிக்ஷை. அந்த காலத்துலலாம் ஸ்ரீராமநவமி கச்சேரிகள், வெட்டிங் ரிசப்ஷன் கச்சேரிகள் தான் அதிகம். அதில் அவர் கெஞ்சிரா முன்னாடி உட்காருவார், நான் சிஷ்யன் பின்னாடி உட்காருவேன். அது மாதிரி ராமநாடு கிருஷ்ணன் கச்சேரிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பல்லவி பாட போகிறா அப்படிங்கிறத வந்து எனக்கு என்ன வாசிக்கணும் அந்த மாதிரிலாம் தான் நான் அவர்கிட்ட சிக்ஷை பண்ணியிருக்கேன். அதில் 1-2 நான் உங்களுக்கு பின்னாடி சொல்ல விரும்புகிறேன். அதாவது 63லிருந்து 71 வரைக்கும் ஒரு 200-300 கச்சேரிகள் அவர் கெஞ்சிரா, நான் மிருதங்கம் எல்லாருக்கும் வாசிச்சிருக்கோம் மெட்ராஸ். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் நான் விளக்க விரும்புறது என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு 68ல் ஒரு ஃபோன் வந்து மத்தியானம் 3:30 மணிக்கு, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு யார்கிட்டயோ சொல்லி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். நான் காலேஜில் இருந்தேன், செகண்ட் இயர் MA. நான் வீட்டுக்கு போகிறேன், பாபு சீனிவாசங்கார் இருக்கார், சாயங்காலம் வீனஸ் காலனியில் கச்சேரி, ஆலந்தூர் நடராஜையர் வயலின், கிருஷ்ணங்கார் மிருதங்கம். என்னால் உட்கார முடியல, நீ வாசிக்கிற இன்னைக்கு என்ன மிருதங்கத்தை சுவிச் எடுத்து கையில் கொடுத்து. வீனஸ் காலனி ரத்னமேயர், அந்த வீனஸ் காலனி உற்சவம் கச்சேரி ஓஹோன்னு இருந்தது. வந்து எனக்கு வித்தியாசமே தெரிலடா கிருஷ்ணா, நீ வாசிச்ச மாதிரியே இருந்ததுன்னு பாபு சீனிவாசங்கர் சொன்னார். இதெல்லாம் விட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, 1991 நான் TRS சாரோட, கோவிந்தராவ் TRS அமெரிக்கா டூருக்கு போயிருக்கேன். போன இடத்துல லாஸ் ஏஞ்சலஸ்ல கீதா பென்னட் வீணை நான் வாசின்னு இருக்கேன். கச்சேரி முடிஞ்சோடனே ஒருத்தர் ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் எழுந்து வந்தார். நீங்க கிருஷ்ணங்கார சிஷ்யனான்னு கேட்டார். என்னை பத்தி யாரோட சிஷ்யன் என்ன ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. என்ன அப்படின்னா, இல்லை நீங்க வாசிக்கிற அந்த சர்வலகு டேக்கா இதெல்லாம் பார்த்தாக்கா எனக்கு கிருஷ்ணங்கார மாதிரி இருக்கு, உங்களுக்கு காலம்பர ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். இந்த 1956 மகாராஜபுரம் விஸ்வநாதர் ராஜமாணிக்கம் பிள்ளை கிருஷ்ணங்கார் கச்சேரியை 2.5 மணி நேர கச்சேரியை கேசட்ல பண்ணி எனக்கு கொடுத்துருக்காரு. அதைத்தான் நான் டிஜிட்டைஸ் பண்ணி நான் லக்ஷ்மி குப்சாமி ட்ரஸ்ட்ல வெளியிடலான் இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு பல நினைவுகள் இருந்தாலும் நான் சிஷ்யனா ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மிருதங்கிஸ்டாகவும் ஒரு சிஷ்யனாகவும் என்னை எப்படி டியூன் பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு 1-2 உதாரணங்கள் நான் கொடுக்க விரும்புகிறேன். அந்த காலகட்டத்தில் நீங்க வாசிச்சவா எல்லாரையும் நீங்க பார்த்தேன்னாக்க, அந்தந்த தாளத்துக்கு உரிய அடிப்படை சொற்களை வச்சுன்னு தான் அவ வந்து கற்பனை பண்ணுவான். உதாரணமா அவர் மணக்கால் ரங்கராஜனுக்கு கொன்னக்கோல் சொன்ன ஒண்ணு இருக்கு, அதுலயே அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார். இப்ப ஜம்பதாளம் அப்படின்னு எடுத்துட்டாக்க அந்த ததிக்கட்ட தோமை வச்சே கார்வை கொடுத்து அவர் முடிப்பார். உதாரணத்துக்கு தா தி கி ட தொம் தத்தி கி டத்தும் தத்தி கி டக்கன் தத்தி கி டக்கன் தத்தி கி டக்கன் தா தி கி ட. இது வந்து நீங்க தட்சிணாமூர்த்தி பிள்ளையினுடைய ஐடியான்னு வச்சிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வாசிவா எல்லாருமே பண்ணுவா. அதை அமைச்சு 32 அக்ஷரத்துக்கு ஒன்று பண்ணினார். அதனால எனக்கு கிடைச்ச 3-4 குருமார்கள் அடிப்படை அறிவு ராகவையர் கொடுத்தார், நுண்ணறிவு கிருஷ்ணங்கார் கொடுத்தார். இப்ப என்னுடைய 10-12 வருஷ இதுல மூர்த்தி மாமா ஞானத்தை கொடுத்திருக்கார். லக்ஷ்மி குப்சாமி ட்ரஸ்ட்ல என்னுடைய தந்தையாருடைய 100ஆண்டு விழாவோடு சேர்ந்து குருநாதருக்கும் 100ஆண்டு விழா கொண்டாடுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சுந்தரேசன் சார், கிருஷ்ணங்காருடைய 2 குழந்தை பேரர்கள் அவ சங்கீதத்தில் வந்ததை பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காணொளியை
தயார் பண்ணுவதில் எங்களுக்கு உதவி செய்த டெல்லி ராஜா சுப்பிரமணியத்துக்கு ஒரு சிறு அன்பளிப்பு கொடுப்போம். டெல்லி ராஜா